தண்ணீர் தேசம். எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. அத்தியாயம் 7. ஐயையோ, படகு பழுதா? ஓடுமா ஓடாதா? கரையோடு சேருமா இல்லை கடலோடு மூழ்குமா? அப்போதே சொன்னேன், உதவாத இந்த உயிர் விளையாட்டு என்றேன். அனுபவம் என்றீர்கள். கடைசியில் வாழ்வா சாவா என்ற அனுபவத்திற்கல்லவா வரவழைத்து விட்டீர்கள். தீக்குச்சி கொளுத்தி விளையாடும் குழந்தைகள் மூங்கில் காட்டுக்குள் சிக்கிக் கொண்டது மாதிரி இந்த விளையாட்டு பயணம் வினையாகல்லவா முடிந்துவிட்டது. சொல்லுங்கள் சொல்லுங்கள், இது படகா இல்லை நாம் மிதந்து வந்த கல்லறையா? கோழி கூண்டுக்குள் பாம்பு புகுந்து விட்டால் பக்கவாட்டில் இறகையடித்து படபடக்கும் கோழி மாதிரி அவள் பயந்து நடுங்கி பதறி ஒடுங்கி பட்டாசு பாஷை பேசினாள். அமைதி அமைதி, அவசரப்படாதே. குடியும் முழுகிவிடாது, படகும் மூழ்கிவிடாது. கொஞ்சம் பொறு. அவளை அமைதிப்படுத்தியவன் நின்ற படகின் மேல் நில்லாமல் ஓடிக்கொண்டிருந்த பாண்டியை நிறுத்தி, படகில் என்ன பழுது என்றான். எந்திரத்துக்கு எண்ணெய் வரத்து நின்றுவிட்டது. எந்திரத்துக்கு வரும் எண்ணெய்க்கு அழுத்தம் கொடுத்து அனுப்பும் டைமிங் பிளேட் உடைந்து விட்டது. நல்ல வேளை, மாற்று தகடு இருக்கிறது. மாற்றத் தெரிந்த பரதனும் இருக்கிறான். மாற்றிவிடலாம். எவ்வளவு நேரமாகும்? 2 மணி ஆகலாம். 2 மணி நேரமா அல்லது இரவு 2 மணியா? தமிழ் ரோஜா தடுத்து கேட்டாள். பயம் வேண்டாம் தாயே, 2 மணி நேரம்தான். அவன் போய்விட்டான். மீண்டும் தமிழ் ரோஜா விட்ட இடத்திலிருந்து புலம்ப ஆரம்பித்தாள். முடியாது, இதை பழுது பார்க்க முடியாது. விடியாது. இதோ வந்து கொண்டிருக்கும் இரவு விடியாது. இந்த படகு கரை சேர்வது இருக்கட்டும், நம் உயிர் போன உடலாவது கரை சேருமா? சொல்லுங்கள் கலைவண்ணன், சொல்லுங்கள். இரு கைகளாலும் அவன் மார்பில் மாறி மாறி குத்தி அவன் உணர்ச்சி காட்டாததால் தன் முகத்தையும் அவன் மார்பில் முட்டி முட்டி அழுதாள். அவன் அவளை தீண்டாமல் பேசினான். இதோ பார், இது மிகை. வாழ்வை கற்பனை செய், சாவை கற்பனை செய்யாதே. பூக்கள் காற்றில் உதிர்ந்தால் பூகம்பம் வந்துவிட்டது என்று புலம்பித் திரியாதே. உச்சி வானத்தில் நிலா வந்தால் தலையில் விழுந்து விடுமோ என்று சந்தேகப்படாதே. இன்பத்தை கற்பனை செய்து பார், துன்பத்தை யதார்த்தமாய்ப்பார். படகு பழுதானதொரு சின்னஞ்சிறு செய்தி. உடனே இதுதான் வாழ்வின் கடைசி இரவென்று கருகிப் போகாதே. இன்பத்தை 2ஆய்ப்பார், துன்பத்தை பாதியாய்ப்பார். அவளுக்கு உறுதி ஊட்டும் பாவனையில், ஒலி குறைந்த தொனியில் அவன் சொல்ல சொல்ல அவள் கண்கள் சொட்டு சொட்டாய் தமிழ் பேசின. கண்ணீர், திட உணர்ச்சிகளின் திரவ மொழி. ஏய், என்ன இது? ஓர் இடைவேளைக்கு பிறகு இது கண்ணீரின் 2ஆம் பாகமா? நீ எப்படி இப்படி தண்டுவடமில்லாத புழுவாய் தயாரானாய்? நீ கர்ப்பத்தின் சுவர்களை உதைத்து உதைத்து வெளிவந்த குழந்தையா இல்லை முட்டையின் ஓடுகளை முட்டாமல் வெளிவந்த குஞ்சா? புராணங்கள் சொல்லும் பெண்களின் பழைய கலவைகளை விட்டு வெளியே வா. என்ன கலவை அது என்ற பாவனையில் அவள் தன் கண்ணீர் கண்களை உயர்த்தி கேட்டாள். இது கேள். இந்திய புராணம் சொல்கிறது, எல்லாம் படைத்து முடித்த பிரம்மன் கடைசியாய் பெண்ணை படைக்க முயன்ற போது தேவையான மூலகங்கள் தீர்ந்திருக்க கண்டான். யோசித்தான். படைத்து வைத்த ஒவ்வொன்றிலும் பங்கெடுத்தான். நிலாவின் வட்ட முகத்தை, வளர்ந்த கொடியின் வளைவு நெளிவுகளை, புல்லின் மெல்லிய அதிர்வுகளை, நாணலின் மென்மையை, பூக்களின் மலர்ச்சியை, மானின் பார்வையை, உதய சூரியனின் உற்சாகத்தை, மேகத்தின் கண்ணீரை, காற்றின் அசைவை, முயலின் அச்சத்தை, மயிலின் கர்வத்தை, தேனின் இனிமையை, புலியின் கொடூரத்தை, நெருப்பின் வெம்மையை, பனியின் தன்மையை, குயிலின் கூவலை, கொக்கின் வஞ்சகத்தை, கிளியின் இதயத்தை, சக்கரவாகத்தின் கற்பை, இப்படி ஒட்டுமொத்தமாய் சேர்த்து பெண் படைத்தானாம் பிரம்மன். நான் பெண், சுதந்திரமான பெண். நான் அச்சப்படுவதற்கும் அழுவதற்கும் கூட எனக்கு சுதந்திரம் இல்லையா? அவன் அவள் கண்ணீரை தொட்டுக்கொண்டு சிரித்தான். அரியா பெண்ணே, அழுகையும் அச்சமும் தீர்ந்த நிலைதான் சுதந்திரம்.
இதோ பார், பூமி உருண்டை இன்னொரு நூற்றாண்டுகளுக்கு சுற்றப்போகிறது. பெண் மாறிக்கொண்டிருக்கிறாள். தலையணை உரைமாற்ற மட்டுமே தயாரிக்கப்பட்ட பெண் துப்பாக்கிகளுக்கு தோட்டா மாற்ற தயாராகிவிட்டாள். மாறிவிடு, நீயும் மாறிவிடு. உடைந்த தகடு கலற்றி புதிய தகடு பொருத்தும் முயற்சியில் பரதன் முனைந்திருக்க, பாண்டியும் இசக்கியும் சேர்த்து அவனுக்கு 6 கரங்களானார்கள். நீல வானத்தில் ஜெட் விமானம் விட்டுப்போன புகை திட்டு திட்டாய் தெரிவது மாதிரி இருள் கவியும் கடல் மீது அங்கங்கே வெள்ளலைகள். 23 ஆண்டுகளாய் அவள் சந்திக்காத ஓர் இரவு அவளை சந்திக்க வந்தபோது அவள் மெய்யாகவே மிரண்டு போனாள். படமெடுத்து சீரும் பாம்பாய் ஓசையோடு வீசும் வாடைக்காற்று. விசைப்படகில் வெளிச்சம் விழும் கடற்பரப்பை தவிர சுற்றி கருப்புச் சுவர் எழுப்பி நிற்கும் இரவு. வானத்தில் அணைந்து அணைந்து எச்சரிக்கும் நட்சத்திரங்கள். நிலாவை பெற்றெடுப்பதற்கு பிரசவ வலியில் சிவந்து கொண்டிருக்கும் கிழக்கு. அலைகளின் தழுக் தழுக்கு ஓசைகளில் தழும்பியாடும் படகு. இவையெல்லாம் அவள் அச்சத்தை மெல்ல மெல்ல அதிகரித்தன. அழுது அழுது கண்கள் சிவந்தும் கண்ணீர் உறைந்தும் போனவள், இன்னும் எவ்வளவு நேரமாகும் என்றாள் குழந்தையாய் குழைந்து குழைந்து. இன்னும் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம். அதுவரை என்ன செய்யலாம்? கண்மூடி தியானம் செய்வோம், கவிதை செய்வோம், நீ அனுமதித்தால் காதலிப்போம். விரல் விழுந்து விட்டால் அழுது கொண்டிருக்க கூடாது. நகம் வெட்டும் நேரம் மிச்சமென்று நினைத்துக் கொள்வோம். படகு பழுதானதென்றால் பதறிக்கொண்டிருக்க கூடாது. கடலில் ஓர் இரவு என்ற கட்டுரைக்கு குறிப்பெடுப்போம். இப்படி ஒரு தைரியம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? கல்வியோடு வாழ்க்கையை கல்யாணம் செய்தபோது கிடைத்தது. ஒரு ஜப்பானிய கவிதை சொல்வேன், கேட்டுக்கொள்வாயா? சொல்லுங்கள். சோதனைகளை அனுபவிக்க பழகிக் கொண்டிருக்கிறேன். எரிந்துவிட்டது வீடு, இனி தெளிவாய் தெரியும் நிலா. இந்த கவிதையை வாழ்க்கைப்படுத்த கற்றுக்கொண்டேன். தண்ணீரில் எடையிழக்கும் பாரம் போல் துன்பம் எடையிழந்தது. தங்கத்தின் துருவல்களை சேகரித்தே ஒரு நகை செய்து விடுவது போல கஷ்டங்களை சேகரித்தே நாம் கலை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். கலையின் முதல் எதிரி பசி. முதல் நண்பனும் அதுதான். ஓ, உனக்கு பசிக்கிறதா? அந்த நேரத்தில் அந்த படகில் ஒரே ஓர் ஆறுதல் சலீமின் சமையல் வாசனைதான். வாந்தி கண்ட தமிழ் ரோஜா பகல் முழுவதும் தேநீர் தவிர எதையும் அருந்தவில்லை. அவளோடு அவள் பட்டினியை பங்கிட்டுக் கொண்டவனும் அதுவரை எதுவும் அருந்தவில்லை. சாப்பிடுங்கள், எங்களுக்கே பசிக்கிறதே, உங்களுக்கு பசிக்காதா? சோற்றின் 3/4 பாகத்தை மீன் குழம்பில் மூழ்கடித்து தட்டேந்தி நின்றான் சலீம். ஆனால் அதில் மீன் துண்டு கிடக்கக் கண்டு உயிருள்ள பாம்பை கண்டது போல் தன்னை பின்னெடுத்துக் கொண்டாள் தமிழ் ரோஜா. மன்னித்து விடுங்கள் சலீம், தமிழ் சைவம் என்றான் கலைவண்ணன். அப்படியானால் மீன் அசைவமா என்றான் சலீம். தயவு செய்து போய்விடுங்கள், என்னால் தாங்க முடியவில்லை. முகத்தையும் மூக்கையும் மூடிக்கொண்டாள் தமிழ் ரோஜா. வெறும் சோறு, வெறும் ரசம் தர முடியுமா தமிழுக்கு? இப்போதே தருகிறேன் என்ற சலீம் ஒரு தட்டை கலைவண்ணன் கையில் தந்தான். மறுதட்டை ஏந்தி கொண்டான். ததும்பும் படகில் தடுமாறாமல் ஓடினான். சோற்றில் ரசமூற்றி சுட சுட கொண்டு வந்தான். தமிழுக்கு பசித்தது. தட்டை வாங்கிக் கொண்டாள். உடனே சாப்பிடாமல் உற்று உற்று பார்த்தாள். தட்டில் இருந்த பிசுக்கு அவளை புசிக்க விடவில்லை. தூக்கம் வந்தால் தலையணை தேவையில்லை, பசி வந்தால் சுத்தம் தேவையில்லை. அவள் பிசுக்கை மறந்தாள், பிசைந்தாள். ரசமே சோறாய், சோரே ரசமாய் மாறும் ரசவாதம் நிகழ்ந்தது. 1 வாய் அள்ளி உண்டாள். மென்ற சோற்றை விழுங்க விடாமல் உள்ளே ஏதோ உறுத்தியது. சமையலறையில் பாண்டி சலீமை திட்டிக் கொண்டிருந்தான். மீன் கரண்டியை ரசத்தில் போடாமல் உனக்கு பரிமாறவே தெரியாதா? அவ்வளவுதான். தமிழ் ரோஜா தன் குடலை தவிர எல்லாவற்றையும் மொத்தமாய் துப்பிவிட்டாள்.
தட்டை வீசி எறிந்தாள். அது வங்காள விரிகுடாவில் விழுந்தது. தயவு செய்து என்னையும் இந்த கடலில் எரிந்து விடுங்கள். அவள் சத்தத்தில் அப்போதுதான் தூங்கப்போன கடல் துடித்து எழுந்தது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.